22 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இணையும் ஜோடி. திரையுலகில் சூப்பர் ஹிட்டான அந்தாதூன் திரைப்படம் தமிழில் ரீமேக் செய்யப்பட உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் இந்த திரைப்படம் குறித்து மேலும் சில அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதில் நடிகர் பிரசாந்திற்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராய் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பெரிய வெற்றியை கொடுத்த இந்த கூட்டணி மீண்டும் ஒரு பிரம்மாண்ட வெற்றி கொடுக்குமா என ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த ஜோடி 22 ஆண்டுகளுக்கு முன் ஷங்கர் இயக்கத்தில் உருவான ஜீன்ஸ் திரைப்படத்தில் இணைந்து நடித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பைடர்மேனுக்கு லிப் லாக் கொடுத்த பிரியா பவானி சங்கர். செய்தி வாசிப்பாளராக இருந்து தற்போது முன்னணி நடிகையாக கலக்கிக் கொண்டிருக்கிறார் பிரியா பவானி சங்கர். பெரும்பாலும் கவர்ச்சி வேடங்களில் நடிப்பதை தவிர்த்து வருகிறார். சீரியலில் நெருங்கிய ரொமான்ஸ் காட்சிகளில் நடித்த அளவுக்கு கூட இதுவரை சினிமாவில் நெருக்கம் காட்டாமல் உள்ளார் பிரியா பவானி சங்கர். ஆனால் பிரபலமான ஸ்பைடர்மேனுக்கு உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்த பிரியா பவானி சங்கரின் புகைப்படம் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. போயும் போயும் ஒரு பொம்மைக்கு உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்து தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டாரா என ரசிகர்கள் கிண்டலடித்து வருகின்றனர். தலைவி படத்திற்காக 20 கிலோ எடை அதிகரித்தாராம் கங்கனா ரணாவத். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று படமாக தலைவி படம் உருவாகி வருகிறது. இப்படத்தை இயக்குனர் ஏ.எல். விஜய் இயக்கி வருகிறார். இப்படத்தில் ஜெயலலிதா கதாபாத்திரத்தில் கங்கனா ரணாவத் நடிக்கிறார். இப்படத்தில் அரவிந்த் சாமி, கங்கனா ரணாவத், மதுபாலா மற்றும் பலர் நடிக்கின்றனர். கொரோனா காலகட்ட ஊரடங்கினால் படப்பிடிப்பு தடைப்பட்ட நிலையில் மீதமுள்ள கிளைமாக்ஸ் காட்சிகள் மட்டும் படமாக்கப்பட உள்ளது. தற்போது இப்படத்தில் தன் உடல் எடை அதிகரித்தது குறித்து கங்கனா ரணாவத் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில், நான் தலைவி படத்திற்காக 20 கிலோ வரை அதிகரித்தேன். தற்போது படம் முடியும் தருவாயில் உள்ளதால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வருகிறேன். இதற்காக அதிகாலையில் எழுந்து ஓடுகிறேன். யாரெல்லாம் என்னுடன் வருகிறீர்கள் என கேட்டுள்ளார். யானை படம் பற்றிய சில தகவல். திமிரு, காளை உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் தருண் கோபி. பின்பு நடிப்பில் சில காலம் கவனம் செலுத்தி வந்தவர் தற்போது மீண்டும் இயக்கம் பக்கம் திரும்பியுள்ளார். அவருடைய இயக்கத்தில் உருவாகும் படத்துக்கு யானை என பெயர் வைத்துள்ளார்கள். இந்த படத்தை ஆரூத் பிலிம் ஃபேக்டரி சார்பில் மன்னங்காடு குமரேசன், தருண் கோபி குடும்பத்தார், எல்.எஸ்.பி. பிரபுராஜா ஆகியோர் தயாரிக்க உள்ளனர். இந்த படத்தின் கதாநாயகியாக வரலட்சுமி சரத்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அக்டோபர் 26ஆம் தேதி முதல் சென்னையில் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது. ஒரு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது அந்த வீட்டுக்கு ஒரு மகளாக போக வேண்டும். அதேபோல் ஒரு ஆண் தான் பெண் எடுத்த வீட்டிற்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த வீடு யானையை வளர்க்கும் அளவுக்கு செல்வாக்கு மிக்க குடும்பமாக இருக்கும். அதுவே தலைகீழானால் பிரச்சனை யானையை விட பெரியதாக இருக்கும். இந்த கருத்தை வைத்து படத்தின் கதையை அமைத்திருப்பதாக இயக்குனர் தருண் கோபி கூறினார். பலம், பலவீனம் இவற்றை கற்றுக்கொண்டேன். ஸ்ருதி ஹாசன். எஸ்.பி. ஜனநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நாயகனாக நடித்து வரும் படம் லாபம். இதில் நாயகியாக நடித்து வருகிறார் ஸ்ருதி ஹாசன். இதன் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. 2020ஆம் ஆண்டில் தான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் குறித்து நடிகை ஸ்ருதி ஹாசன் தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டை திரும்பி பார்க்கிறேன். மன்னித்து விடு. நான் உன்னை வெறுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட முடியப் போகிறது. வாழ்க்கையை பற்றியும், மக்களை பற்றியும், மோசமான விஷயங்களையும், மனிதத்தை பற்றியும், பலம், பலவீனம் ஆகியவற்றை பற்றியும் இந்த ஆண்டு கற்றுக்கொண்டேன். இயல்பிலேயே நான் எவ்வளவு தனிமையானவள் என்பதையும், என் வாழ்வில் இருக்கும் மிகச்சில மக்களை நான் எந்த அளவு மதிக்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்டேன். கலையை பற்றியும் முற்றிலும் புதிய வழியில் அது எனக்கு கொடுத்த அன்பையும் தெரிந்து கொண்டேன். இந்த இருள் நிறைந்த காலகட்டத்தில் முற்றிலும் புதிய வழியில் நானும் அன்பு செலுத்த கற்றுக்கொண்டேன் என்று பதிவிட்டுள்ளார். மேலாடை இன்றி அந்த இடத்தை செடியால் மறைத்த அடா ஷர்மா. தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் அடா ஷர்மா. இவர் தமிழில் சிம்பு நடித்த இது நம்மாளு படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியதன் மூலம் தமிழ் சினிமாவிற்கு வந்தார். அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் பிரபுதேவா நடிப்பில் வெளியான சார்லி சாப்ளின் 2 படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தெலுங்கில் கவர்ச்சி நடிகையாக வலம் வரும் அடா ஷர்மா அவ்வப்போது ஒரு பாடலுக்கும் நடனமாடி வருகிறார். தற்சமயம் பட வாய்ப்புகள் இல்லாமல் தடுமாறி வரும் அடா ஷர்மா அவ்வப்போது கவர்ச்சி புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார். ரசிகர்களில் கவர்வதற்காக அனைத்து நடிகைகளும் எடுக்கும் முயற்சிதான் இது. ஆனால் அடா ஷர்மா வித்தியாசமாக மேலாடை இன்றி அந்த இடத்தை மறைப்பதற்காக வெறும் செடி கொடிகளை வைத்து எடுத்து வெளியிட்டுள்ள படம் பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது. வெள்ளை உடையில் அசத்தும் அழகில் சமந்தா. விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் சிம்புவின் காதலியாக அறிமுகமானவர் சமந்தா.
தெலுங்கு ரீமேக்கில் த்ரிஷாவின் கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதற்கு பின்னர் பானா காத்தாடு, நடுநிசி நாய்கள், நீதானே என் பொன் வசந்தம், அஞ்சான், கத்தி, தெறி, மெர்சல் போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நிரந்தரமான இடத்தை பிடித்துவிட்டார். இந்த வருடத்தில் ஜானு என்ற தெலுங்கு படத்தில் நடித்து நல்ல வரவேற்பை பெற்றார். சமந்தா சமூக வலைதளங்களில் வெளியிடும் புகைப்படங்களுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும். அந்த வகையில் தற்போது ரசிகர்களை உசுப்பேற்றும் விதமாக வெறும் பனியன் மட்டும் போட்டுக்கொண்டு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் சமந்தா. தற்போது இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எளிமையாக திருமணத்தை நடத்த முடிவெடுத்த காஜல் அகர்வால். காஜல் அகர்வாலுக்கும் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் கௌதம் கிச்சுலுவுக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி எனக்கும் கௌதம் கிச்சுலுவுக்கும் மும்பையில் திருமணம் நடக்கும் என்று காஜல் அகர்வால் ட்வீட் செய்திருந்தார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வதால் மும்பை மரைன் டிரைவ் பகுதியில் இருக்கும் காஜலின் வீட்டில்தான் திருமணம் நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள நடிகர் நடிகைகளுக்கு அழைப்பு இல்லை என்றும் இரு வீட்டாரும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலரும் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட வேண்டாம் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட்டத்தை கூட்டவில்லை என்றும் கூறப்படுகிறது. அந்த படத்தில் நடித்ததற்காக வெட்கப்படுகிறேன். நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துடன் முன்னணி நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருப்பவர் நயன்தாரா. கிட்டத்தட்ட 18 வருடங்களாக திரைத்துறையில் நடித்து வருகிறார். நயன்தாராவின் மங்காத அழகும் வசீகர தோற்றமும் தான் அவர் இத்தனை ஆண்டு காலமாக திரையுலகில் வலம் வர முக்கிய காரணம் என்றே கூறலாம். கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் தற்போது வரை கிட்டத்தட்ட 68 படங்கள் வரை நடித்துள்ளார். நயன்தாராவின் நடிப்பில் வெளியான ஒரே ஒரு படம் மட்டும் படுதோல்வியை சந்தித்தது. மேலும் அந்த படத்தை பற்றி நயன்தாரா கூறுகையில், அந்த படத்தில் நடித்ததற்காக வெட்கப்படுகிறேன் என்று கூறியுள்ளாராம். நயன்தாரா நடித்த கொலையுதிர் காலம் படம் படுதோல்வியை சந்தித்தது. இதற்கான காரணம் அந்த படத்தின் கதையை கூட கேட்காமல் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதுதான் என்று நயன்தாரா தெரிவித்துள்ளார். வைரலாகி வரும் விஜய் சேதுபதியின் மோஷன் போஸ்டர். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்று படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறார். டெஸ்ட் அரங்கில் முதன்முறையாக 800 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் முரளிதரன். இதனால் இந்த படத்திற்கு 800 என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தை MS ஸ்ரீபதி இயக்குகிறார். தார் மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ராணா இப்படத்தை தயாரிக்கிறார். 800 படத்தின் படப்பிடிப்பை வரும் டிசம்பர் மாதம் துவக்க இருக்கிறார்களாம். இந்த படத்தை அடுத்த ஆண்டு இறுதியில் வெளியிட திட்டமிட்டுள்ளார்களாம். முத்தையா முரளிதரனும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து இப்படத்தின் மோஷன் போஸ்டரை வெளியிட்டுள்ளார்கள். தற்போது இந்த மோஷன் போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பலத்த எதிர்ப்புகளுக்கும் இடையே விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கும் முடிவில் உறுதியாக உள்ளார்.